ட்ரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் போர்டு ட்ரான்ஸ்ஃபார்மர். ஃபைனல் செக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பேனல் போர்டு மேனுஃபேக்சரிங் சப்ளை பண்ணுறோம். இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸு கனெக்ட் பண்ணுற இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்புட் வந்து 440, அதாவது 0 2 ஃபேஸ் லைன் கொடுக்கணும். இதில் 0 415 380 440 அந்த மாதிரி வரும். இப்போ எண்ட் டு எண்டு கொடுத்துருக்கோம் 440 வோல்ட்டு. 440 வோல்ட் இப்போ மீட்டரில் ரீட் பண்ணுறேன், செக் பண்ணலாம். இப்போ லைனில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 450 வோல்ட் வந்துட்டுருக்கு. இன்புட் வந்து 450 வோல்ட் வந்துட்டுருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்க வோல்டேஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துப்பாங்க. 0 440 அந்த 440 லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அது அடுத்து செகண்டரி பார்த்திங்கன்னா 0 செகண்டரி 024 024 வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து 110 வந்து ரெக்குயர்மெண்ட்டு 110 வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து 220 ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ இது வந்து கரெக்டாக நார்மலாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணும்போது சில மெஷர்ஸ் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கொடுத்துருவாங்க. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டை எடுத்து வந்து ஒரு போர்டுக்கோ ஒரு ரிலே சென்சிங்க்கோ டிசி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த டிசி பண்ணி எடுத்துகிட்டு போகிற இடத்துல வந்து டயோட் சர்க்யூட், ரெக்டிஃபையர் சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த செகண்டரி வந்து ஷார்ட் சர்க்யூட்டட் ஆகும். அதாவது மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த இடத்துல 024 எடுக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு டிசி சர்க்யூட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. டிசினா இது ஏசியாக தான் வரும். அவங்க ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் கொடுப்பாங்க. அந்த செக்ஷனில் வந்து ஒரு டயோடோ வேறு ஏதோ வந்து ஷார்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 024 வோல்ட் வந்து வைண்டிங் ஷார்ட் ஆகும். இது ஷார்ட் ஆன அடுத்த நிமிஷம் வந்து உங்களுக்கு ப்ரைமரி ஓப்பன் ஆகும், இல்லை ஃபயர் ஆகும். ஸோ அப்போ வந்து கவனமாக வந்து இந்த அவுட்புட் எடுக்கிற அந்த 24 சர்க்யூட்டை வந்து டயோட் சர்க்யூட்டை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பார்க்காம வந்து எடுத்தாங்கன்னா, இது வந்து சர்வீஸ் பர்பஸ்க்காக தான் அது மேக்ஸிமம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ண பொழுது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிடும். ட்ரான்ஸ்ஃபார்மர் போன பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ரெக்டிஃபையர் செக்ஷனை பார்க்க மாட்டாங்க. மறுபடியும் வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கி மறுபடியும் போடுவாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையரில் அந்த ஷார்ட் சர்க்யூட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்மரும் வந்து உங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். செகண்ட் டைமும் போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அந்த முக்கியமான வீடியோ. 1 செகண்ட் செக் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக வந்து நோ லோட் செக்கிங்கில் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பர்ஃபெக்டாக இருக்குது. மறுபடியும் செக் பண்ணுறேன். 0 இது பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு. நெக்ஸ்ட்டு 110 வோல்ட்டு, 220 வோல்ட்டு. இது நார்மல் கண்டிஷன். நோ லோடில் செக் பண்ணுறேன். இப்போ லோடு கொடுக்கும்பொழுது லோடில் ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் அடுத்த நிமிஷம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை வந்துடும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.